இவர் தவறு செஞ்சிருக்காரு, ரைட்டுங்க. இவங்க அம்மா என்னங்க செஞ்சாங்க? இவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? இந்த பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க சிந்திக்க மாட்டாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? குற்றம் நிரூபிக்கப்படல, குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சார் நான் கூட சார் சார் அத சொல்ல வேண்டியதானே சார். அது ஏன் பதிலுக்கு பதில் டிக் இல்ல ஃபார் டாட் சொல்ல வேண்டியது அப்படி கிடையாது. அவங்களுக்கு இப்ப இன்னைக்கு 15 ஆண்டு காலமா இந்த பெண் பேசியிருக்காங்கல்ல காணொளி, அந்த காணொளிகளை எடுத்து கேட்டுட்டு இந்த கேள்விக்கு வாங்க. டே 1ல இருந்து இப்ப போட்டிருக்கல கடைசியா கண்ணீரும் கம்பளையுமா ஒண்ணு, அதுல கூட அது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துதுன்னு பாருங்க. இவர் தவறு செஞ்சிருக்காரு, ரைட்டுங்க. இவங்க அம்மா என்னங்க செஞ்சாங்க? இவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? சரி, ரைட், ஓகே. இங்க பாருங்க, இவ்வளவு கேவலமா நீ 15 ஆண்டு காலமா காணொளி போட்டிருக்கீங்க. அவ்வளவு தனிமனித பயங்கரவாதத்தை அவ்வளவு தீவிரமா அவர் மேல வந்து நிகழ்த்தி இருக்கிறீங்க. மிக கொடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறீங்க. சீமான் எங்கேயாவது ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்காரா? இல்ல. இப்ப உச்சபட்சமா போய் அவரை பாலியல் குற்றவாளி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு விசாரிச்சு சொல்லுன்னு. காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அது அறிக்கை கொடுக்கும். அந்த அறிக்கையின் மேல சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரிக்கும். இதுதானே ப்ரொசீஜர். நீதிமன்றம் விசாரிச்சு ஒரு தீர்ப்பு சொல்லும். அந்த தீர்ப்புல பாலியல் குற்றவாளின்னு சொன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க ஏற்றுக்கிறோம். குற்றம் சாட்டப்பட்டிருக்குங்க. நான் கூட உங்க மேல ஒரு குற்றம் சொல்லி கேஸ் கொடுக்கலாம் சார். அப்ப நீங்க குற்றவாளியா? இல்ல, நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர் தான். நீங்க குற்றம் நிரூபணமானாதான் நீங்க குற்றவாளி.